ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामेयं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथं पितान्तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगणललिता शिवशकं च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति सिद्धान्त सारस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाब्धे कृष्ण संबंधदायिने प्रभवे नमः। माधुर्योचल प्रेमाच्य श्रीरूपानुग भक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमस्तुते। नमस्ते गौरवाणी श्रीमूर्तये दीनदारिणे रूपानुगरुत्तात्म सिद्धांत दंतहारिणे नमः। नमो गौर किशोराय साक्षात् वैराग्य मूर्तये विप्रलंबर सांबोधे पादाम्बुजायते नमः। नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौर शक्ति स्वरूपाय रूपानुगौराय दे गौराविर्भाव भूमि विजय सज्जन प्रिय वैष्णव सर्वभौम श्री जगन्नाथाय ते नमः। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। संघर्षणाकानुशाय गर्भोषाय प्रियतिशाय शेषशेषांशिकलाश नित्यानंद रामा कृष्ण नमस्तु। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदाय दे कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरतुषे नमः। पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूप स्वरूपकं भक्तावतार भक्ताख्य नमामि भक्त शक्तिकम्। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रभ्यां श्री जगन्नाथाय ते नमः। वेदां सुरदा बंधु मम मंद मदिर्गदि असर्वस्य पदाम्बोजो राधा मदन मोहन दिव्य वृंदारण्य कल्पनासनस्तु श्रीमद् राधा शील गोविंद देव प्रसाद सेवे स्मरामि। श्रीमान् रासरसारम्भे वंशी वरदर्शितः कसं वेणु स्वनयनितेश गोपीनाथ श्रीस्तुनः। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पदे गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 2ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். ஏவம் சசித்தே சத ஏவ சித்த ஆத்மா பிரயோ அக்தோ பகவான் அனந்தः தம் நிவృத்தோ நியதார்த்தோ பஜேத சம்சார ஹேது பரமஸ்ஜயத்ர. இவ்வாறு நிலை பெற்ற பின்பு தமது சர்வ வல்லமையின் மகத்துவத்தால் ஒருவரின் இதயத்தில் பரமாத்மாவாக வீற்றிருப்பவருக்கு அவர் தொண்டாற்ற வேண்டும். அவர் சர்வ வல்லமை பொருந்திய பரமபுருஷர் பகவானாகவும் நித்தியமானவராகவும் அழிவற்றவராகவும் அளவற்றவராகவும் இருப்பதால் அவரே வாழ்வின் இறுதி லட்சியமாவார். அவரை வழிபடுவதன் மூலம் வாழ்வின் வருத்தப்பட்ட நிலைக்குரிய காரணத்தை ஒருவன் நிறுத்திவிட முடியும். சரி, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த பதத்துல. ஆக்சுவலி நான் மாதாஜிக்கு 2 ஸ்லோகம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்லோகத்திலே 2 பக்கம் பெரிய பிரபுபாதர் 2 பக்கத்துக்கு பொருள் 2.25 பக்கத்துக்கு பொருளுரை கொடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய இந்த ஸ்லோகத்துல இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, பரமாத்மா யாரு, பரமாத்மா யாரு, அந்த பரமாத்மாவை ஒருத்தர் எப்படி வழிபடணும். 4 கேள்விங்க, 4 கேள்வி. ஃபர்ஸ்ட் இந்த 4 கேள்வி என்னன்னு தெரிஞ்சுட்டா அந்த கேள்விக்கான பதில் இப்ப நான் கண்டுபிடிக்கும்.
நம்முடைய இந்த ஒரு சத்சங்கத்தோடைய நோக்கம் என்னன்னா, இந்த 4 கேள்விக்கான பதில் இப்ப கண்டுபிடிக்கும். முதல்ல பரமாத்மா யாரு? 2வது அவர் எப்படி வழிபடணும்? 3வது நம்முடைய வாழ்வின் இறுதி குறிக்கோள், இறுதி லட்சியம் என்னவா இருக்கணும்? 4வது இந்த கட்டுண்ட வாழ்க்கை, இந்த ஜட உலகத்துல நம்ம எல்லாரும் கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கோம். இதை நிறுத்துறதுக்கான வழி என்ன? இந்த 4 கேள்விக்கான பதில். என்னென்ன 4 கேள்வி? பரமாத்மா யாரு? இந்த பரமாத்மாவை எப்படி வழிபடணும்? நம்ம வாழ்க்கையோட இறுதி லட்சியம் என்ன? கட்டுண்ட வாழ்க்கைக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது? இந்த சம்சார சாகரம், சம்சார சாகரம், பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல இருந்து இதை நிறுத்துறதுக்கு, இதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன? இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி கேள்வியே கேட்கறது இல்லை. எல்லாருக்கும் கேள்வி என்ன இருக்குன்னா, என் பிள்ளைகளை வந்து எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எந்த ஸ்கூல்ல படிச்சா அவன் ரொம்ப பௌதிகத்துல நல்ல நாலேஜபிள் பர்சனா வருவான், நல்ல பௌதிகத்துல பண்டிதனா வருவான், அதுக்கப்புறம் எங்க வேலை தேடலாம், அதுக்கப்புறம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், அப்புறம் எங்க பொண்ணு பார்க்கலாம், எங்க மாப்பிள்ளை பார்க்கலாம், அதுக்கப்புறம் எங்க வீடு வாங்கலாம், எங்க நிலம் எங்க நிலம் வாங்கலாம், எங்க வீடு வாங்கலாம், யாரை வச்சு வீடு கட்டலாம், அப்புறம் எப்படி குழந்தைகள் பெற்றுக்கொள்வது, அந்த குழந்தைகள் எப்படி படிக்க, இப்படியே சக்கரம் சொல்லிட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம், எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் தேடுறாங்க. என்ன தேடிக்கிட்டே இருக்காங்க? எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கு, லட்சியத்தோடு ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் லட்சியம் இருக்கு. இந்த உலகத்துல லட்சியம் இல்லாம யாரும் வாழ்றது? லட்சியம் இல்லாம யாருமே இல்லை. எல்லாரும் லட்சியம் வச்சுட்டு இருக்காங்க. நீங்க வேணா வீட்டுல இருக்கிற குழந்தைகளை கேட்டு பாருங்க, உனக்கு என்ன லட்சியம்? நீ என்ன ஆகணும்? நான் போலீஸ் ஆபீசர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் அதாகணும், நான் இதாகணும். இதுக்கு பேர் வந்து பிரேயாஸ் அப்படின்னு. பிரேயா சான்ஸ்கிரிட்ல வந்து பிரேயாஸ் அப்படின்னா தற்காலிகமான லட்சியம். உடல் சார்ந்த லட்சியங்கள் வந்து தற்காலிகமான லட்சியம். இப்ப வாழ்க்கையின் இறுதி லட்சியம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இங்க சொல்லியிருக்கு. தற்காலிகமான லட்சியம் பிரேயா, வாழ்க்கையின் இறுதி லட்சியம் ஸ்ரேயா, ஸ்ரேயாஸ். ஸ்ரேயாஸ் மீன்ஸ் அல்டிமேட் கோல், வாழ்க்கையோட இறுதி லட்சியம். சோ இது வாழ்க்கையோட இறுதி லட்சியம் என்ன, அது தெரிஞ்சுக்கணும். ஆனா பெரும்பாலும் என்ன பண்றோம், தற்காலிகமான லட்சியத்திலே ஓடிட்டு, பெரும்பாலும் தற்காலிகமான லட்சியத்திலே ஓடிட்டு. இது ஒரு பக்கம் நடக்குதா? சரி, இப்ப பரமாத்மா யாருன்னு யாருக்குமே தெரியல. ஆத்ம விஞ்ஞானத்தையே மறந்தாச்சு, அப்படிங்க பரமாத்மா பற்றி தேடு. இதுக்கு முந்தைய அத்தியாயத்தில் நம்ம படிச்சோம். இதே ஸ்கந்தத்துல 2ஆம் ஸ்கந்தத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர், இதே ஸ்கந்தத்துல 2ஆம் ஸ்கந்தத்துல முதல் சாப்டர்ல பரிஷித் மகாராஜா சுகதேவ் கோசாமிட்ட கேள்வி கேட்கிறாங்க. எதனால, ஏன் வந்து எல்லாம் கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்க, ஏன் யாருமே கிருஷ்ணா பற்றி கேட்க ஆர்வம் காமிக்கிறது இல்ல? சோத்ரு நின்யாந்தி ராஜேந்திரா நினாம் சந்தி சகஸ்ரது அபஷ்டாம் ஆத்ம தத்துவம், அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. ஓ ராஜாக்களின் இந்திரன் போன்றவரே, சுகதேவ் கோசாமி சொல்ற. பரிஷித் மகாராஜ் கேள்வி கேட்டாரு சுகதேவ் கோசாமிட்ட. சுகதேவ் கோசாமி ஆன்சர் பண்றாரு, பதில் சொல்றாரு. பரிஷித் மகாராஜ் என்ன கேள்வி கேட்டாரு? ஏன் வந்து மக்கள் வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? சினிமா பற்றி பேசுறாங்க, அரசியல் பேசுறாங்க, குடும்ப விஷயங்களை பேசுறாங்க, பல்வேறு விஷயங்களை பத்தி பேசுறாங்க, கேட்கிறாங்க. ஏன் வந்து கிருஷ்ணாவை பற்றி கேட்கணும்னா கஷ்டமா இருக்கு, ஏன் வரமாட்டேங்கிறாங்க? நீங்க வேணா பாருங்க, சத்சங்கத்துல ஒண்ணு முக்காவாசி பூரா மாதாஜிகளா இருப்பாங்க, இல்லாட்டி வயசானவங்களா இருப்பாங்க. ஏன் இன்னைக்குள்ள காலகட்டத்துல கிருஷ்ணாவை பற்றி கேட்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்க? ஏன் அது கேட்கணுமா? என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணா பற்றி கேட்கறதா நமக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு சுகதேவ் கோசாமி ரொம்ப அழகா சொல்லு. சோத்தம் நின்றாந்தி ராஜேந்திரா, ஓ ராஜாக்கள் இந்திரனை போன்றவரே, நினாம் சந்தி சகசரம், ஆயிரம் விஷயங்களை பேசுறாங்க. 24 மணி நேரம் பேசாத ஆளு இல்ல, கேட்காத ஆளு இல்ல, ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, எதையாவது கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. நினாம் சந்தி சகசரம். காரணம் என்னது? ஆபர்ஷதா நாம் ஆத்ம தத்துவம்.
நான் இந்த உடல் இல்ல ஆத்மாங்கிறது மறந்து போயிட்டான். பிறகு சூக்கிரகம் ஏதினா அவங்க வீட்டுல விலங்கு மாதிரி வரும். ஆத்ம விஞ்ஞானம், ஆத்ம விஞ்ஞானத்தையும் இறை விஞ்ஞானத்தையும் தெரியாதவங்க வீட்டு விலங்கு மாதிரிதான். அவங்க வீட்டுல விலங்கு மாதிரிதான். ஆபர்ஷதானம் ஆத்ம தத்துவம் பிறகு சூக்கிரகம் ஏதினா தென் ஃபர்தரா சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. திருப்பி வர்ணிக்கிறார். தேகாவத்திய கலாத்ராதீஷு ஆத்ம சந்யேஷு அசத்சவி தேஷாம் பிரமத்த நிதனம் பஷ்யன் அபிநபஷ்யதி. ஆத்ம தத்துவ ஞானமற்றவர்கள் உடல், குழந்தை மற்றும் மனைவி ஆகியோருடன் பற்றுக் கொண்டிருப்பதால் வாழ்வின் பிரச்சனைகளை பற்றி ஆராய்வதில்லை. போதுமான அளவுக்கு அனுபவம் பெற்றிருந்தாலும் தவிர்க்க முடியாத மரணத்தை அவர்களால் உணர முடியவதில்லை. வாழ்க்கையுடைய பிரச்சனை என்னன்னே தெரியல. பெரும்பாலான மக்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை என்ன நினைக்கிறாங்க? பெரும்பாலான மக்கள் வாழ்க்கை பிரச்சனை என்ன நினைக்கிறாங்க? என் பையனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருமா, என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுமா, எனக்கு வேலை கிடைக்கலையே, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, நான் இன்னும் சம்பாதிக்கிறேன், வீடு கட்டலையே, இடம் வாங்கலையே, இதுதான் வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் கிடைக்குமா, இதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி இதெல்லாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனை. இது தீர்க்கப்படலாம், இல்ல அது நீண்ட காலத்துக்கு அப்புறம் கிடைக்கலாம், இல்ல கிடைக்காம போகலாம். பட் வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு. இந்த தீர்க்க முடியாத பிரச்சனை தான் சனாதன் கோஸ்வாமி கேட்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. சனாதன் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு என்ன கேட்கிறாரு? கியாமி ஆமே மோரே ஜாப்பா தோப்பா த்ரோய். ஓ மகாபிரபு, எனக்கே இந்த 3 விதமான பிரச்சனை வருது. என்ன 3 விதமான பிரச்சனை? அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக். இந்த உடலாலும் மனதாலும் வரக்கூடிய பிரச்சனை. நம்ம எல்லாருக்கும் உடல் இருக்கு இல்லையா? இந்த உடல் எடுத்துட்டோம், உடலால பிரச்சனை வருது. மூட்டு வலி, தலைவலி, கை கால் வலி, ஏதாவது வியாதி வருது, அப்ப உடலால பிரச்சனை. தென் மனதால பிரச்சனை, மனதுல குழப்பம், நிம்மதி இல்லை, சோ மனதால பிரச்சனை. அப்புறம் மற்ற ஜீவராசிகளால பிரச்சனை, இயற்கையினால பிரச்சனை. இதுதான் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை. இதுல இருந்து எப்படி விடுபடுறது? வாழ்வின் துன்பத்துக்கு எல்லாரும் தேடுறாங்க. ஆனா தற்காலிகமான துன்பத்துக்கு தீர்வு தேடுறாங்களே தவிர நிரந்தரமான துன்பம், ஜன்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷான கஷ்டம், பிறப்பு இறப்பு முதுமை நோய்க்கு தீர்வு தேடுறதில்லை. சோ இங்க அகைன் என்ன சொல்றாங்க? the same canto, second canto, 2ஆம் ஸ்கந்தம், 1ஆம் அத்தியாயம் 5வது ஸ்லோகம். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய ஸ்மர்த்தவ்யஸ்ய சேதா பயம். ஓ பரதகுல தோன்றலே, எல்லா துன்பத்திலிருந்து விடுபட விருப்பம் கொண்டுள்ள ஒருவன் பரமாத்மாவும் ஆளுநரும் எல்லா துன்பத்திலிருந்தும் காப்பவருமான முழுமுதற் கடவுளை பற்றி செவி உறுவதன் மூலமாக அவரை பற்றி கேட்பதால, பாடுவதால, அவர் நினைவு கொள்வதால சாத்தியம். அப்ப அகைன் என்ன ப்ராப்ளம்? மக்களுக்கு யாரை பத்தி கேட்கணும்னு தெரியல. மக்களுக்கு யாரை பத்தி கேட்கணும், ஏன் கேட்கணும், எது கேட்கணும் தெரியல. சோ ஃபர்ஸ்ட் நாம இந்த உடல் இல்ல ஆத்மாங்கிறத உணரணும். அப்ப ஆத்ம ஞானத்தை தேடணும். அதுக்காக தான் பகவத்கீதா, பாகவதம், பக்தர்கள் சங்கம். நான் இந்த உடல் இல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன். இந்த உடல்ல இன்னொரு ஆத்மா இருக்கார், ஒரு பரமாத்மா. நான் விபு ஆத்மா அல்லது நான் அணு ஆத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா. சோ கிருஷ்ணா பரமாத்மா. வேற யாராவது நம்ம பரமாத்மான்னு சொல்றோமா? கணபதி பரமாத்மா, முருக பரமாத்மா, சிவ பரமாத்மா, பார்வதி பரமாத்மா கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா. இயேசு பரமாத்மா, அல்லாஹ் பரமாத்மா கிடையாது. பரமாத்மா ஒத்துருதான். பரமாத்மா ஒத்துருதான். அது அவர் பகவான் கிருஷ்ணன். இவ்வாறு ஆத்ம ஞானத்தை நிலை பெற்ற பிறகு தமது சர்வ வல்லவின் மகத்துவத்தால் ஒருவரின் இதயத்தில் பரமாத்மா வீற்றிருப்பவருக்கு அவர் தொண்டாற்ற வேண்டும். பரமாத்மாவுக்கு சேவை பண்ணணும். அப்ப முதல்ல கிருஷ்ணரை பரமாத்மான்னு உணரணும். கிருஷ்ணர் தான் முதல்ல நான் ஆத்மான்னு உணரணும். இந்த ஆத்மா கூட கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காருன்னு உணரணும். அப்ப அடுத்த கேள்வி வந்துடும்,
சரி, பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல நீங்க கை தூக்கலாம். சோ கிருஷ்ணா வந்து இதயத்துல பரமாத்மா இருக்காரு அப்படின்னா நான் ஏன் கோயிலுக்கெல்லாம் போகணும்? நான் ஏன் கோயிலுக்கு போகணும்? நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும்? நான் ஏன் மாஸ்க்கு போகணும்? சிலர் வந்து மசூதில போய் தொழுறாங்க, தொழுகை நடத்துறாங்க. சிலர் சர்ச்சில் போய் பிரேயர் பண்றாங்க. சிலர் கோயில்ல போய் பிரார்த்தனை செய்றாங்க. கடவுள் நம்ம இதயத்திலே பரமாத்மா இருக்காரு. கிருஷ்ணா நம்ம இதயத்துல பரமாத்மா இருக்காருன்னா, நம்ம ஏன் கோயிலுக்கெல்லாம் போகணும்? ஏன் கோயிலுக்கு போகணும்? ஏன் ஆலய வழிபாடு செய்யணும்? ஏன் விக்கிரக வழிபாடு செய்யணும்? சீதலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பரமாத்மாவா பகவான் உள்ள இருந்தாலும் நாம பார்க்க முடியறது இல்ல. ஆனா வதந்தி தத்தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானேதி சப்பியதே அப்படின்னு சொல்லி பகவானை வந்து நம்ம முக்குணங்கள்ல இருக்கிறதுனால அதே விதமா வழிபடுறோம் நாம. அப்ப பகவானை வந்து சிலா ரூபத்துல வழிபடுறோம். ஹரே கிருஷ்ணா. சரி, ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மித்ரவிந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பரமாத்மா இருக்காரு நம்ம கேள்விதான் இருக்கோம். இன்னும் வந்து அந்த அளவுக்கு அவர் பாக்குறதோ உணரவோ கூட இல்லை. ஆனா பகவான் வந்து பாகவதத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க, விக்கிரகமும் பகவானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம கோயில் போய் விக்கிரக வழிபாடு பண்றோம். சோ இப்ப பிரச்சனை என்னன்னா, எனக்கு முதல்ல நான் ஆத்மாங்கிறே உணர முடியல. நான் ஆத்மானே உணராம எவ்வளவு தடவை கேட்டாலும், பல முறை கேட்டாலும் படித்தாலும் நான் ஆத்மா என்ற தளத்துல ஆத்ம தளத்துல ஆத்ம ஞானத்துல செயல்படுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது பரமாத்மா உணர்றது இன்னும் கஷ்டம். முதல்ல ஆத்மா உணரணும், அதுக்கப்புறம் பரமாத்மா உணரணும். அப்போ நம்மளால பரமாத்மா இதயத்தில் இருக்கிற பரமாத்மா உணர முடியாதனால அந்த இதயத்தில் இருக்கும் பரமாத்மா கிருஷ்ணா நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இங்க என்ன சொல்லிருக்குன்னா, இதயத்தில் பரமாத்மாவாக வீற்றிருப்பவருக்கு அவன் தொண்டு ஆற்ற வேண்டும். பரமாத்மாவுக்கு எப்படி நம்ம தொண்டாற்றுவோம்? ஓ, கடவுள் நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு, கிருஷ்ணர் வந்து இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு. அந்த பரமாத்மாவுக்கு எப்படி நான் தொண்டாற்ற முடியும்? அதனாலதான் கிருஷ்ணா வந்து நாம அவருக்கு சேவை பண்றது, சேவை மூலமா அவரை உணர்வது. இறைவனை வந்து உணர்வது சேவை மூலமாக. அவர் வந்து மனக்கற்பனை பண்ணியோ, இல்ல தத்துவ விசாரணம் செய்தோ, இல்ல வாதம் செய்தோ உணர முடியாது. சாஸ்திரங்களை படிச்சு அவர் உணர முடியும். சேவனம் செய்து அவர் உணர வேண்டும். அத ஸ்ரீகிருஷ்ண நாபாதி நபவே கிராயம் இந்திரியை சேவோன்முகேகி ஜிவ்வாகு ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. கிருஷ்ணருடைய அத ஸ்ரீகிருஷ்ண நாம, கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், அவரது குணங்கள், அவரது செயல்கள் எல்லாம் இந்த ஜட புலங்களால் உணர முடியாது. இந்த கண்ணு, காது, மூக்கு, மனம் இதை கொண்டு உணர்றது கஷ்டம். சேவை செய்து நாம் கிருஷ்ணரை உணர வேண்டும். அப்ப சேவை எங்க தொடங்குது? நாக்குல இருந்து தொடங்குது. நாக்குல இருந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி நாக்குல இருந்து சேவை செய்து கிருஷ்ணரை உணரும் போது கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். நாக்கு வந்து தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடும். கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிப்பது மகா பிரசாதம் ஏற்றுக்கொள்ளும், பகவானுடைய பிரசாதம். சோ பிரசாதம் ஏற்றுக்கொள்றதுனாலும் நாம ஜபிக்கிறதுனாலும் கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். நான் உங்க இதயத்துல பரமாத்மாவா இருக்கேன், நீ வழிபடக்கூடிய கோயிலில் விக்கிரகமா இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணா வெளிப்படுத்துவார். இதுதான் பொருளுரையில எண்ட் ஆஃப் த பர்பட். பொருளுரை முடியக்கூடிய நேரத்துல பிரபா சொல்றாரு, நம் இதயத்திலேயே அவர் இருக்கிறார். கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகள் போன்ற வழிபாட்டு இடங்களும் நாம் போகக்கூடாது என்பதை இது பதிவுறுத்தவில்லை. பகவான் எங்கும் பரவி இருப்பவர் என்பதால் இத்தகைய வழிபாட்டுக்குரிய இடங்களிலும் அவர் நிறைந்திருக்கிறார். சாதாரண மனிதனுக்கு இந்த புண்ணிய ஸ்தலங்கள் பகவானின் விஞ்ஞானத்தை கற்பிக்கூடிய மையங்களாக உள்ளன. ஆலயங்கள் செயலற்றவை ஆகும் பொழுது மக்கள் அத்தகைய இடங்களில் சிரத்தையாற்றவர்களாகி படிப்படியாக இது இறை உணர்வற்றவர்கள் ஆகின்றனர். இது இன்னைக்கு தான் நடக்குது. இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு காலத்துல இந்த பழமை வாய்ந்த கோயில்கள், இந்த பழமை வாய்ந்த இந்தியாவுல எண்ணற்ற பழமை வாய்ந்த கோயில்கள். இந்த கோயில்கள் எதுக்காகனா இதயத்தில் இருக்கும் பகவான் இந்த கோயிலையும் இருக்காரு. ஒரு அருவாவாதி ஒரு அருவாவாதி ஒரு மாயாவாதி கேட்கலாம், கடவுள் வந்து எங்கும் வியாபிச்சிருக்காரு, எல்லோரு இடத்துலயும் பரமாத்மா இருக்காரு, அப்படியே கோயிலுக்கு போறீங்க? கோயிலுக்கு போறது வந்து அவசியம் இல்லை. அது வந்து மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதவங்களுக்கு,
அது வந்து ஆரம்ப நிலை சாதனை பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அப்படி வாதாடலாம். ஆனா பிரபுபாத மாதிரி ஆச்சரியம் என்ன சொல்லி தராங்க, எங்கும் பரவியிருக்கும் எங்கும் வியாபிச்சிருக்கும் பகவான் அந்த பரமாத்மா கிருஷ்ணர் ஏன் கோயில் இருக்கக்கூடாது? அவர் எல்லா பக்கம் இருக்காருன்னா கோயில் இருக்காரு. அதுக்குதான் பிரபுபாத கொடுத்த எக்ஸாம்பிள் என்னது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன். ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு மருந்து வாங்கி சாப்பிடுவோம். ஒரு குறிப்பிட்ட நோய் குணமாகிறதுக்கு நம்ம ஒரு டாக்டர் சந்திக்கணும். அந்த மருத்துவர் ஒரு குறிப்பிட்ட மருந்தை வந்து நமக்கு சிபாரிசு செய்யறாங்க. அந்த மருந்து உட்கொண்டதுனால மெல்ல மெல்லமா நம்ம வியாதி குணமாகும். அதே போலதான் கோயில்ல வந்து ஆன்மீக குருவை சந்திச்சு அவர்கிட்ட வந்து நம்ம மந்திர தீட்சை பெற்றுக்கொண்டு ஆலயத்தில் உள்ள விக்கிரகத்தை வழிபடும் போது படிப்படியா கிருஷ்ணா தனக்கு நம்மை வெளிப்படுத்துறார். நம்முடைய அறியாமையை போக்கி ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகியா சத்ஸ்வரூபிணிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே. ஆன்மீக குருவான நம்ம அறியாமையை போக்கி நமக்கு ஆன்மீக அறிவு போட்டார். அதனால எங்கும் வியாபிச்சிருக்கு பகவான் கோயில் இருக்காரு. அப்ப இப்ப முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு. கிருஷ்ணர் தான் பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா நம்ம இதயத்திலும் இருக்காரு. அந்த இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை நாம் சேவை செய்துதான் உணர முடியும். அந்த சேவை செய்வதற்கான வாய்ப்பு தான் பகவான் அச்ச அவதாரமாக விக்கிரகமாக தோன்றுகிறார். இந்தியாவில் பழமை வாய்ந்த சரித்திரங்களும் கோயில்களும் விக்கிரகங்களும் உண்டு. ரங்கநாதர், பாண்டுரங்கர், குருவாயூரப்பர், அப்புறம் வந்து ஜெகநாதர், பிருந்தாவனம், மதுரா, மாயாப்பூர், துவாரகா, இந்த மாதிரி பல்வேறு ஸ்தலங்கள், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், இந்த மாதிரி பல்வேறு ஸ்தலங்கள்ல பகவான் அச்ச அவதாரமாக எழுந்தருளி அவர் இந்த பூமியில நேரடியா தோன்றும் போது தாமங்களை இங்கே கொண்டு வந்து அதுல லீலை செய்வது மூலமா ஒருத்தர் அந்த கிருஷ்ண பகவானுக்கு சேவை செய்வது மூலமா அது மூலமா அவர் உணர்ந்தார். சேவை மூலமா. ஏன்னா பிரபுபாத் பொருளோட அழகா சொன்னாரு, சேவை செய்யும் மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கு. தொண்டு செய்வது. ஒவ்வொரு ஜீவனும் வெவ்வேறு பொருட்களின் சேவையில் ஈடுபட்டுள்ளாங்க. யாராவது யாருக்காவது சேவை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஜீவராசி உண்மையான ஆதார நிலை தொண்டு செய்து கிடப்பதாகும். ஆனால் மாயையான சூழ்நிலையில் அல்லது வாழ்வின் கட்டுண்ட நிலையில் பந்தப்பட்ட ஆத்மா மாயின் தொண்டை தேடி செல்கிறான். பந்தப்பட்ட ஆத்மா இந்த நிரந்தரமற்ற உடலுக்கும் மனைவி, மக்கள் போன்ற உடல் சம்பந்தமாக உள்ளவருக்கு தொண்டு செய்வதன் மூலமாக தொண்டு செய்வதுடன் உடலையும் உடலோடு சம்பந்தப்பட்டவையான வீடு, நிலம், செல்வம், சமூகம் மற்றும் தேசம் ஆகியவற்றை காப்பாற்றுவதற்கு தேவையான உள்ள பொருட்களின் சேவையிலும் ஈடுபட்டுள்ளார். இது என்ன ஆயிடுச்சு, நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலை வந்து கிருஷ்ணாவுக்கு தொண்டு செய்யறதும், கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதுதான். அதை மறந்துட்டதுனால இங்க யாராவது அப்ப பார்த்தா ஜீவாத்மா சேவை பண்ணாம இருக்கு. யாராவது யாருக்கா சேவை பண்ணிதான் இருக்கும். ஒண்ணு நம்ம குடும்பத்தாருக்கு சேவை பண்றோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த சுயநலம் விரிவடைச்சுக்கிட்டே இருக்கு. சுயநலம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் என்ன நான் திருப்திப்படுத்திக்கணும், என் மனதை திருப்திப்படுத்தணும், என் புலன்களை திருப்திப்படுத்தணும், அப்புறம் என் மனைவியோட புலன்களை திருப்திப்படுத்தணும், என் குழந்தையோட புலன்களை திருப்திப்படுத்தணும், என் நண்பர்களுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும், என் சொந்தக்காரங்க புலன்களை திருப்திப்படுத்தணும், என் சமூகம், என் நாடு, என் தேசம், இனம், இப்படி இந்த சுயநலம் விரிவடைஞ்சிட்டே இருக்கு. சோ அப்ப இங்க யாராவது யாருக்காவது சேவை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல ஏமாற்றம் வரும்போது விலங்குகளுக்கு சேவை பண்றாங்க. நாய், பூனை, புறா, இந்த மாதிரி வீட்டு விலங்கு, மீன், இதுக்கெல்லாம் சேவை பண்றாங்க. மொத்தத்துல சேவை மனப்பான்மை கைவிட முடியாது. ஒரு தொண்டன் தலைவனுக்கு சேவை பண்றான், ஒரு ரசிகன் நடிகன் தன்னுடைய நடிகனுக்கு சேவை பண்றான். யாருக்காவது எங்கேயாவது சேவை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சேவை பண்ணாம செயலாற்றாம ஒரு கணம் கூட ஆத்மால இருக்க முடியாது. நான் கட்சி க்ஷணமது ஜாது திஷ்டன்யா கர்மக்கிறது. கிருஷ்ணன் சொல்றாரு, ஆத்மானால செயல் பண்ணாம இருக்க முடியாது. ஏதாவது செயல் பண்ணிக்கிட்டே தான். ஏன்னா ஆத்மாவுடைய நேச்சர் வந்து சேவை பண்றது. சோ இங்க என்ன சொல்லியிருக்கு, இதயத்தில் வீற்றிருப்பவரான பரமாத்மா இதயத்தில் பரமாத்மாவை வீற்றிருப்பவருக்கு அவன் தொண்டாற்ற வேண்டும். அப்ப இதயத்தில் உள்ள பரமாத்மா தொண்டாற்றம்னா கிருஷ்ணருக்கு தொண்டாட்டும். ஏன்னா கிருஷ்ணர் தான் பரமாத்மா. அந்த தொண்டு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் பகவான் கொடுக்கிறாரு, தன்னுடைய அச்ச அவதாரமா தோன்றி. சரி, அவர் சர்வ வல்லமை பொருந்தியவராகும். சரி, இப்ப என்னாச்சு, 2 கேள்விக்கு பதில் கிடைச்சது. ஒண்ணு வந்து கிருஷ்ணர் தான் பரமாத்மா.
அந்த பரமாத்மாவுக்கு நம்ம சேவை பண்ணணும். ஆலயத்துல போய் கோயில்ல வந்து பக்தர்களுக்கு சேவை பண்றது, விக்கிரகத்துக்கு சேவை பண்றது, போகா தயாரிக்க உதவி செய்வது, பூ மாலை கட்டுவது, கோயிலை சுத்தம் செய்வது, நிதி உதவி செய்வது, உடலால, மனதால, வார்த்தையால பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, பிரச்சாரம் செய்யறது, உதவி செய்யறது, இந்த மாதிரி பல்வேறு தொண்டுகள். பிரபுபாதர் வந்து எக்கச்சக்கமான சேவை கொடுத்திருக்காரு. சோ எப்படி நம்ம கிருஷ்ணாவுக்கு தொண்டு ஆட்டலாம். சோ ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா தான் பரமாத்மா, அவருக்கு நம்ம சேவை பண்ணணும். 2 அதுக்கப்புறம் அவர் சர்வ வல்லமை பொருந்திய பரமபுருஷர் பகவானாகவும் நித்தியமானவராகவும் அளவற்றவராகவும் இருப்பதால் அவரே வாழ்வின் இறுதி லட்சியமாகும். கிருஷ்ணா தான் நம்முடைய அல்டிமேட் கோல். கிருஷ்ணரை அடையதான் வாழ்க்கையின் இறுதி லட்சியம். ஏன்னா அதற்கான ஊமை இங்க பிரபுபாத் பொருள் கொடுத்திருக்காரு. இந்த ஜட உலகம் வந்து காணல் நீரை போல. காணல் நீர்ங்கிறது உண்மை இல்லை. இன்னைக்கு கூட பாருங்க, இங்க வந்து பிரபுபாத் வந்து பாலைவனத்தை உதாரணமா கொடுத்திருக்காரு. பாலைவனத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், மிருகங்கள்லாம் அங்க ஓடி போய் ஏமாந்து போயிடும். இதுக்கு வந்து இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஊர்லயே பார்க்கலாம். நீங்க நீங்க வந்து கார்லயோ பைக்லயோ போயிட்டு இருக்கும் போது அந்த தார் ரோட்டுக்கு மேல தண்ணி இருக்கிற மாதிரி அந்த நெருப்போடைய அனல் அது வந்து தண்ணி இருக்கிற மாதிரி அது காட்சி பிழையாச்சு. தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கிட்ட போனா தண்ணி இல்லை. அப்ப ஏமாற்றம். தூரத்திலிருந்து பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா தண்ணி இல்லை, ஏமாந்தணும். அதே மாதிரிதான் இந்த சம்சார சாகரம், இந்த பௌதிக வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இப்படிதான். இங்க குடும்பம், சமுதாயம் இதெல்லாம் தற்காலிகமானது. இங்க நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. அப்போ தாகம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நீர் தேக்கத்தை தேடி போகணும். பாலைவனத்துல போய் தாகம் வந்து தேட முடியாது. நீர் தேக்கத்தை வந்து பாலைவனத்துல தேடி போக முடியாது. அதனாலதான் மிருகங்கள்லாம் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும் நீர் தேக்கத்தை தேடி போறது. சோ அந்த நீர் தேக்கம் வந்து கிருஷ்ணா தான் இன்பத்தின் இருப்பிடம். சோ கிருஷ்ணரை விட்டுட்டு இங்க நம்ம என்ன தேடினாலும் திருப்தி அடைய முடியும். அதனாலதான் கிருஷ்ணாவை தேடணும். ஏன்னா கிருஷ்ணா தான் நமக்கு உண்மையான ஆனந்தம் தருபவரும் இன்பத்தின் இருப்பிடமாவும் இருக்காரு. அவர் தான் நம்ம இறுதி லட்சியம். இந்த ஜட உலக வாழ்க்கையில நம்ம இறுதி லட்சியம் கிருஷ்ணா தான் நம்ம இறுதி லட்சியம். இந்த பிறப்பு இறப்பு புதுமை நோய் சம்சார சாகரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கிருஷ்ணாவை தேடணும். இங்க இன்னொரு அழகான ஊமை பிரபுபாத் கொடுக்கிற தாய் சேய், அம்மா குழந்தை. ஒரு குழந்தை வந்து அம்மா கூட எக்ஸிபிஷன் போச்சு. எக்ஸிபிஷன் போனோடனே இப்ப எல்லாம் இந்த சம்மர் வெக்கேஷன்ல எக்ஸிபிஷன் எல்லாம் போடுவாங்க. பெரிய பெரிய ஜெயிண்ட் வீலு, ராட்னா தூரி, அப்புறம் அங்க வந்து நிறைய இந்த மேஜிக் என்னமோ உள்ள ஒரு பெரிய கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க? எக்ஸிபிஷன் போடுவாங்க, சர்க்கஸ் போடுவாங்க, எக்ஸிபிஷன் போடுவாங்க. இந்த லீவுனால குழந்தைகள் எல்லாம் போகும். அப்போ ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையோட எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போனோம். இந்த குழந்தை வந்து அம்மாவுடைய விரல பிடிச்சிட்டு இருக்கு. குழந்தை வந்து அம்மாவுடைய விரல பிடிச்சிட்டு இந்த எக்ஸிபிஷனுக்குள்ள போகுது. அங்க போனா பெரிய ராட்னாந்தூரி இருந்துச்சு, அதுல விளையாடுச்சு. அப்புறம் வந்து கோன் ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் என்னென்னமோ வாங்கி கொடுத்தாங்க. குழந்தை கேட்கறதுலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தாங்க, பப்படம் வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே குழந்தை போயிட்டே. திடீர்னு கூட்டத்துல அந்த குழந்தை அம்மாவை தொலைச்சிச்சு. திடீர்னு கூட்டத்துல அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அம்மாவை தொலைச்சிச்சு. இப்போ அதே எக்ஸிபிஷன் தான். அங்க ராட்னாந்தூரி இருக்கு, ஜெயிண்ட் வீல் இருக்கு, அந்த குழந்தை கையில கோனைஸ் இருக்கு, அப்புறம் பப்படம் இருக்கு, பஞ்சு மிட்டாய் எல்லாமே சுத்தி இருக்கு. ஆனா அந்த குழந்தை சந்தோஷமா இருக்குமா? இல்ல, அதுக்கு பயம். ஐயோ, நான் இப்படி ஆதரவற்ற நிலையில இருக்கேனே, என் அம்மா எங்க போனா அப்படி தேடி அம்மாவை தேடு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இங்க ஜட உலகத்துல இந்த மாயனுடைய கவர்ச்சியில மயங்கி போய் அம்மாவை மறந்து போயிட்டோம். பிதாவமஸ்ய ஜெகதோ மாதா தாதா, இந்த அகிலத்துடைய தாய் தந்தை எல்லாம் கிருஷ்ணாதாங்கிறது மறந்து போய் இந்த ஜட உலக கவர்ச்சியில மறந்து போயிருக்கும். சோ கிருஷ்ணா நம்மளை தேடி வராது. எப்படி அம்மா வந்து குழந்தை மேல அன்பு வச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஓமை கொடுத்திருக்காரு இங்க அனாலஜி. பிரபுபாத் என்ன சொல்றாரு? அம்மா குழந்தை மேல அன்பு செய்யறாங்க, குழந்தையும் அம்மா மேல அன்பு செய்யுது. ஆனா அந்த குழந்தை வளர்ந்த உடனே அம்மா விட்டு போயிடுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அம்மாவை பிரிஞ்சு போயிடுது. இப்போ அம்மா வந்து எப்பவுமே குழந்தைகிட்ட அன்பை எதிர்பார்க்கிறாங்க. அம்மாவுடைய நேச்சர் என்னது? அம்மா குழந்தை மேல அன்பு செய்வாங்க, குழந்தையும் அம்மா மேல அன்பு செய்யும். ஒரு வயது வந்த உடனே, ஒரு இளமை பருவம் வந்த உடனே அந்த பெண் வந்து காதல் ஒரு பையனை காதலிச்சு போயிடுறாங்க.
இல்ல அந்த பையன் வீட்டை விட்டு போயிடலாம். அப்ப என்ன ஆகுது, அந்த அம்மாவுக்கு என் குழந்தைய மேல அன்பு செய்யலையே, என்னை விட்டு போயிட்டான்னு ஏக்குறாங்க. நம்ம வந்து அம்மாவை நினைச்சு ஏக்குறோமோ இல்லையோ, அம்மா நம்மளை நினைச்சு ஏங்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அன்பு உண்மையானது, அந்த பாசம் உண்மையானது. அப்போ நாம கிருஷ்ணரை மறந்துட்டாலும் கிருஷ்ணா நம்ம 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 மேல ஏங்கிட்டு இருக்க. நமக்கு இப்ப கிருஷ்ணன் மேல ஏக்கம் இல்ல. நான் வந்து இந்த ஜனவுலக கவர்ச்சியில கவரப்பட்டதுனால எனக்கு இப்ப கிருஷ்ணா மேல ஏக்கம் இல்ல. ஆனா கிருஷ்ணா நமக்காக ஏங்கிட்டே இருக்க. அதனாலதான் கிருஷ்ணா இங்க இறங்கி வர. அதனாலதான் அவர் அச்ச அவதாரமா தோன்றாரு. அதனாலதான் அவர் இந்த பூமியில தோன்றி லீலை பண்றாரு. அதனாலதான் அவர் தன் தூதர்களை ஆச்சாரியர்களை அனுப்பிச்சு வைக்கிறார். ஏன்னா இந்த மறந்து போன குழந்தைக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக. ஏன்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவுடைய குழந்தைங்க. இந்த மறந்து போன குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக கிருஷ்ணா இங்க இறங்கி வர. இந்த குழந்தைய மீட்கணும்னு வர. அப்ப நம்ம மறந்துட்டோம் நம்ம வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம் என்ன. தற்காலிகமான லட்சியத்திலேயே குறிக்கோளா இருக்கும் பிரேயாஸ். அந்த பிரேயாஸ்லயே குறிக்கோளா இருக்கும். வாழ்க்கையின் இறுதி லட்சியம் கிருஷ்ணான்னு மறந்துட்டோம். வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம் கிருஷ்ணான்னு மறந்துட்டோம். அததான் ஆச்சாரியர் ஞாபகப்படுத்துறாங்க. ரொம்ப அழகான ஒரு லீலை. இது நம்ம அடிக்கடி சத்சங்கத்துல எல்லாம் பேசும். என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் பாண்டிய நாட்டு ராஜா வந்து மாறு வேடத்துல நகர்வலம் வர்றாரு. அன்னைக்கு எல்லாருமே வந்து ராஜாக்கெல்லாம் மாறு வேடத்துல நகர்வலம் வருவாங்க. மக்கள் எல்லாம் தன் ஆட்சியை பத்தி என்ன பேசிக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, ஆரோக்கியமா இருக்காங்களா, நாட்டுல வந்து திருட்டு, கொள்ளை, வறட்சி, பஞ்சம், பசி, நோய் இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்களா, இதெல்லாம் மன்னருடைய கடமை. சும்மா ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்தி சுரண்டு பழக்கிறதுல மன்னனுடைய வேலை. நாட்டு மக்களுக்கு தன் பிரஜா அப்படின்னா தன்னுடைய மக்களை குழந்தைகள் போல பாதிக்கும். சோ பாண்டிய நாட்டு மன்னன் அப்படியே நகர்வலம் வரும்போது ஒரு ஒரு துறவி அவர் அப்படியே ஒரு திண்ணையில படுத்திருக்காரு. ஒரு யாத்திரை போறவர். அந்த துறவியை பார்த்த உடனே கேட்கிறாரு, ஐயா நீங்க யாரு, உங்களுக்கு வீடு இல்லையா, ஏன் இந்த தெருவுல சத்திரத்துல படுத்திருக்கீங்க, இந்த தெருவுல இந்த திண்ணையில படுத்திருக்கீங்க, உங்களுக்கு இடம் இல்லையா, வீடு இல்லையா, என்ன ஏன் இங்க இருக்கீங்க, நீங்க யாரு, நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவர் தானா. உடனே அந்த துறவி சொல்றாரு, ஐயா நான் ஒரு துறவி, நான் அப்படியே பல திவ்ய தேசத்துக்கு யாத்திரை போவேன், பகவானுடைய பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவேன், பகவானுடைய லீலைகளை பாடிக்கிட்டு அப்படியே ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே என்னுடைய காலம் போயிட்டு. ஓ நீங்க ஒரு துறவி சன்னியாசி அப்படின்னா நீங்க ஒரு சாப்பிட்டா நான் சந்திச்சது என் பாக்கியம். நான் தான் இந்த பாண்டிய நாட்டின் மன்னன். இப்ப நான் மாறு வேடத்துல இருக்கேன். சோ தயவுசெய்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கான உங்களுடைய உபதேசம் என்ன. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், வாழ்க்கையின் லட்சியம் அறிஞ்சவங்க, வாழ்க்கையின் இறுதி லட்சியம் அறிஞ்சவங்க. என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன, நான் என்ன செய்யணும், தயவுசெய்து என்ன வழி நடத்துங்க. அந்த துறவி சொன்னாரு, சரி இவ்வளவு நாளா நீ பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த, பாண்டிய நாட்டினுடைய மன்னனா இருந்த, சரி இப்போ நீ வந்து பாண்டிய நாட்டுக்கு மன்னனா இருக்க. கிருஷ்ணா ஆடியோ ஸ்லோ ஃப்ரம் ஜி. நோ நான் மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா. அவங்க போட்டிருக்காங்க வால்யூம் கம்மியா இருக்கு. நல்லா கேக்குது. சரி அப்ப அவங்கதான் மாறி பார்க்கணும், டவர் ப்ராப்ளமா இருக்கு. சரி அப்ப என்ன பேசிட்டு இருந்தோம். அந்த சாது சொன்னாரு, இப்ப நீ நல்லா பாண்டிய நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற, நல்ல மன்னனா இருக்க, உனக்கு ராஜ வாழ்க்கை எல்லாமே இருக்கு. இம்மையில் மறுமைக்கு என்ன செய்தாய். இந்த இம்மையில் இருக்கிற இந்த வாழ்க்கையில மறுபிறவிக்கான உன்னுடைய திட்டம் என்ன. நீ இந்த உடலை விட்டது என்ன ஆகணும், இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இந்த வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படிங்கறத நீ தெரிஞ்சு அதை தேடு. நீ வந்து அதை தேடு. ஓ வேந்தே, இந்த வாழ்க்கை உனக்கு ராஜ வாழ்க்கையா இருக்கு, ஆனா இது நிரந்தரம் அல்ல. இந்த மனித வாழ்க்கை, ராஜ்யம், பதவி, பேர், புகழ், குழந்தை, சமூகம், வீடு, நாடு, நட்பு எதுவும் நிரந்தரம் அல்ல. அப்போ இம்மையில் மறுமைக்காக நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறாய், இந்த வாழ்க்கையில நீ வாழ்ந்துட்டு இருக்கிறிய, உன்னுடைய எதிர்கால திட்டம் என்ன, உன்னுடைய எதிர்கால லட்சியம் என்ன, அதை நீ தேடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். புதிர் போட்டு போயிட்டார். அந்த சாது என்ன பண்ணிட்டாரு, ஒரு புதிரை போட்டு போயிட்டார், ஒரு கேள்வி வச்சுட்டு போயிட்டார்.
இந்த ராஜா அரண்மனைக்கு வந்தாரு. அன்றைக்கு இரவு முழுவதும் படுத்தா தூக்கம் வரல. இதே யோசிச்சுட்டு இருக்காரு. இரவு வந்து அந்தப்புறத்துல ராஜாவுடைய படுக்கை அறையில மெத்தையில படுத்து யோசிச்சா தூக்கம் வரல. இதே ஒரு இன்மையில் மறுமைக்கு என்ன செய்தா, இன்மையில் மறுமைக்கு என்ன செய்தா, உன்னுடைய திட்டம் என்ன, எதிர்கால திட்டம் என்ன, இந்த உடலை விட்டு நீ என்ன ஆகணும், உன்னுடைய இறுதி லட்சியம் என்ன, இந்த கேள்விக்கு நான் எப்படியா பதில் தேடணும் அப்படின்னு ஒரு புதிர் இந்த மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. காலையில் எழுந்த உடனே அரண்மனைக்கு வந்தார். அரண்மனைக்கு வந்து ஒரு பெரிய மூங்கில் குச்சியில ஒரு பொற்கிளியை கட்டி தொங்க விட்டார். ஒரு பெரிய மூங்கில் குச்சியில ஒரு பொற்கிழி, பொற்காசுகள் எல்லாம் ஒரு ஒரு துணியில கட்டி தொங்க விட்டார் பொற்கிழி. அப்புறம் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. தன்னுடைய சபையை கூட்டி, நான் வந்து உங்களுக்கு சில கேள்விகளை முன்வைக்கிறேன், அதுக்கு பதில் தெரிஞ்சவங்க வந்து இந்த சபையில சொல்லலாம். யாரு சரியான பதில் சொல்றாங்களோ அந்த பொற்கிழி தானா அருந்து விழும். யாருடைய பதில் வந்து சத்தியமா இருக்கும், உண்மையா இருக்கும். இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன, மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியம் என்ன, அதை அடைவதற்கான மார்க்கம் என்ன, மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியம் என்ன, அதை அடைவதற்கான மார்க்கம் என்ன, இதை சரியா வந்து எந்த மார்க்கத்தவர் வந்து மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியம் இதுதான் அப்படின்னு நிரூபிக்கிறாங்களோ அப்ப அந்த பொற்கிழி தானா விழும். சரி, அப்ப வந்து என்ன பண்ணாங்க, ராஜாவுடைய செய்தி வந்து ஊர்ல தண்டோர போடுறாங்க. மன்னர் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். யார் வந்து மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியம் இதுதான், அதற்கான மார்க்கம் இதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்துறீங்களோ அவங்களுக்கு பொற்கிழி கிடைக்கும், பொற்காசு கிடைக்கும், மன்னர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி வந்து நாடெல்லாம் பரவிச்சு. ஜெயின மதம், ஜெயின மார்க்கம், பௌத்த மார்க்கம், அப்புறம் சைவம், இந்த மாதிரி பல்வேறு மார்க்கத்தவர் வந்து தங்களுடைய கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்க. பல்வேறு மார்க்கத்தை சார்ந்தவர், பௌத்தம், ஜெயினம், சைவம், இப்படி எல்லாம் ஒருத்தர் வந்து சொல்றாங்க. அப்ப சில பிராமணர்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மதுரைக்கு போயிருந்தாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பிராமணர் திரும்பி வந்தாங்க. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு அழகான பூந்தோட்டம் வச்சு அங்க ஒரு பிராமணர், ஒரு வைஷ்ணவர் சேவை பண்ணிட்டு இருக்காரு, விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர் ரொம்ப எளிமையான பணிவான ஒரு பக்தர். அழகழகான மாலைகளை சேகரிச்சு, அழகா மாலை தொடுத்து, பூக்களை அழகழகான பூக்களை சேகரிச்சு அதை அழகான மாலையாக செய்து, அதுக்கப்புறம் துளசியை எல்லாம் சேகரிச்சு அதுல மாலை செய்து, ஒரு அழகான நந்தவனம் வச்சு அதுல மாலைகள்லாம் தயாரிச்சு அங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திர சாயி பெருமாள் அப்படியே ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருப்பார். சாந்தாரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசம்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி தியானகம்யம் வந்தே விஷ்ணு பவ பயகரம் சர்வலோகைகம். அப்படி ஒரு அழகு பெருமாள் வடபத்திர சாயி. அந்த பெருமாளுக்கு தோமாலை சேவை, தினமும் பூக்களை எல்லாம் சேகரிச்சு அந்த மாலையெல்லாம் தொடுத்து துளசி மாலையெல்லாம் செஞ்சு பகவானுக்கு நித்தியமா கைகரியம் பண்ற. இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி பரமாத்மாவுக்கு அன்பு தொண்டு, கிருஷ்ணருக்கு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அன்பு தொண்டு ஆக்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பிராமணர்கள் வந்து சொன்னாங்க, விஷ்ணு சித்தரே, உங்களுக்கு செய்தி தெரியுமா, மதுரை ராஜா ஒரு அறிவிப்பு வச்சிருக்கிறார். எனக்கு என்ன தெரியும், எனக்கு பெருமாளையும் ஒரு கைகரியத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. நான் ஏதோ என்னால முடிஞ்ச சேவையை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூக்கள் எல்லாம் எடுத்து துளசி எல்லாம் சேர்த்து ஒரு மாலையா வச்சு பெருமாளை கூப்பிட்டு, கேளுங்க நாங்க என்ன சொல்றோன்னு. அங்க பாண்டிய ராஜா சொல்லியிருக்காங்க, பாண்டிய மன்னன், பரம சத்தியம் யாரு, பரம்பொருள் யாரு, வாழ்க்கையின் இறுதி லட்சியம் என்ன, அதை அடையிறதுக்கான மார்க்கம் என்னன்னு சொன்னா பொற்கிழி தராங்களா, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. எனக்கு என்ன தெரியும், நான் என்ன பெரிய பண்டிதனா, 4 வேதம் கற்றவனா, எனக்கு ஏதோ சேவனம், பகவானுக்கு சேவனம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் அந்த தகுதி இல்லை. நான் எல்லாம் போய் சபையில போய் தர்க்கம் பண்ணி, ரொம்ப பணிவானவர் விஷ்ணு சித்தர் வந்து, ரொம்ப பணிவான பக்தர். அவர் சொன்னாரு, இந்த தகுதியில எனக்கு கிடையாது, நான் ஏதோ பணி செய்து கிடப்பதே என் கடமை, தொண்டு செய்யறதான் என் கடமை, வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். இல்ல நீங்க போங்க, இல்ல எனக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சேவை பண்றார். அன்று இரவு பெருமாள் அவர் கணவர் வடபத்திர சாயி நாராயண், ஓ விஷ்ணு சித்தரே, நீங்க போய் அந்த பொற்கிழி அடுத்து வாங்க,
கேள்வி கேட்டாங்க இல்லையா, பரம்பொருள் யாரு, பரமாத்மா யாரு, பரமசக்தி யாரு, அந்த ஸ்ரீமன் நாராயணன். நாராயணோ பரோ அவ்யக்தா, நாராயணனுக்கு முன்னாடி படிப்புல எதுவும் கிடையாது, அவர்தான் பரம புருஷர். இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அவர்தான் ஏதோ ஒரு விதத்திலே பரமாத்மாவா இருக்காரு. அவர்தான் சர்வ சக்தியும் சர்வ வல்லமை பொருந்திய பரமபுருஷ பகவானாவும் இருக்காரு, நித்தியமானவராகவும் இருக்காரு, அளவற்றவராகவும் இருக்காரு. அவர்தான் வாழ்க்கையின் இறுதி லட்சியம். அந்த பரம புருஷோத்தமனான நாராயணன் தான் வாழ்க்கையின் இறுதி லட்சியம். அதை அடைவதற்கான மார்க்கம் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்துலதான் பக்தியாமா அபிஜானாதி யாவானேஷாஸ்மிதக, பக்தி தோன்றால் மட்டும்தான் அந்த இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவுக்கு சேவை செய்ய முடியும், அந்த பகவானுக்கு சேவை பண்ண முடியும், அவர் அடைய முடியும். அவர் தான் வாழ்க்கையில் இறுதி லட்சியம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பகவானே வந்து சொன்ன. பகவானே வந்து சொல்லவும் ஆச்சாரியனால விஷ்ணு சித்தரால தட்ட முடியும். சரி நான் போறேன். விஷ்ணு சித்தர் சபைக்கு வந்தாரு. ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க மன்னருடைய சபையில. அங்க வந்து சொன்னாரு, அந்த பெரிய மூங்கில் கம்புல ஒரு கிளி மாட்டி தொங்க விட்டுட்டாங்க. நாராயணனே பரம்பொருள், அவரே பரம சத்தியம். பக்தி மார்க்கம் தான் அவருக்கு தொண்டாற்றுவது, அவருக்கு தொண்டாற்றுவதுதான் பக்தி மார்க்கம் தான் மிக உன்னதமானது. அந்த பரமாத்மா பகவான் கிருஷ்ணர் தான் வாழ்க்கையின் இறுதி லட்சியம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மூங்கில் சரிந்து பொற்கிளி தானா அருந்து விழுந்து. உடனே மன்னன் அந்த அரியாசத்துக்கு எழுந்து வந்து அவர் தாமரை பாதங்கள் விழுந்து நமஸ்கரித்து அதை தொட்டு வணங்கி அவரை தன் சிம்மாசனத்தில் அமர வைத்து அவருக்கு பூஜைகள் எல்லாம் செய்து, பின்ன அவர் ஒரு பட்டத்து யானை மேல, ராஜா வந்து பட்டத்து யானை மேல விஷ்ணு சித்திரம் உட்கார வச்சார். உட்கார வைத்து மதுரை வீதி முழுவதும் சுற்றி வலம் வர்ற. இந்த லீலை வந்து கூடலழகர் பெருமாள் கோயில், மதுரையில வந்து ரொம்ப அழகான திவ்ய தேசம் கூடலழகர் பெருமாள். சோ மதுரா வீதி பூரா உலா, வீதி உலா விஷ்ணு சித்திரம் வந்து பட்டத்து யானை மேல உட்கார வச்சு ராஜா மதுரை வீதி பூரா உலா வர்ற. விஷ்ணு சித்தர் ரொம்ப பணிவான பக்தர். பகவான் சொன்னது அப்படின்னு சொன்னார். அவளுக்கு பகவானே பரம சத்தியம், அவர்தான் பரம்பொருள், அவர்தான் பரமாத்மா, அவர்தான் பரம புருஷோத்தமன். அவரை அடைவதற்கான மார்க்கம் பக்தி. அவர்தான் நம் வாழ்க்கையின் இறுதி லட்சியம். ஸ்ரேயா அல்டிமேட் கோல். கிருஷ்ணா இஸ் அவர் அல்டிமேட் கோல். சோ கிருஷ்ணா தான் இறுதி லட்சியம். அப்படிலாம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவர் தரிசனம் பண்ண வராங்க. ஆஹா, இந்த சுவாமி சொல்லிதான் பொற்களி அழுந்து விழுந்துதான். யார் அவரு, யார் அவரு, ராஜா அவரு பட்டத்து யானை மேல உட்கார வச்சு வராராமே. எல்லாரும் பெரும் கூட்டம், ஊர் மக்கள்லாம் திரண்டுட்டாங்க. தன் பக்தனுக்கு புகழ் என்றதும் பகவானால பொறுத்து கொள்ள முடியல. தன் பக்தன் எவ்வளவு கௌரவிக்கப்படுகிறார், எவ்வளவு வழிபடப்படுகிறார், எவ்வளவு வணங்கப்படுகிறார், எவ்வளவு மரியாதை செலுத்தப்படுகிறார், அந்த பக்தனின் புகழை காண வேண்டும் என்று கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளிட்டார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத கூடலழக பெருமாள் அந்த கருட வாகனத்திலிருந்து ஆகாசத்துல வர. அப்படி பார்த்தா பெருமாள் அப்படி அழகா இருக்கார். மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை போல காதுவரை நீட்ட கண்கள், என்றும் பாடாது வைஜெயந்தி மாலை, மார்புல சீவஸ்துக்குரிய, கழுத்துல கௌஸ்துபமணி, பஞ்ச நிற பீதாம்பராணி எல்லாம் பார்த்து மக்கள் எல்லாம் இது வரைக்கும் அவங்க யாருமே பகவானை நேருக்கு நேர் பார்த்தது இல்லை. இன்னைக்கு ஒரு தூய பக்தருடைய கருணையால எல்லா மக்களும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பகவானை தரிசனம் பண்ண. எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய், மதுரையே ஸ்தம்பிச்சு போய் எல்லாம் அப்படியே வாயை திறந்து, என்னது கிருஷ்ணன் இவ்வளவு அழகா, நாராயணன் இவ்வளவு அழகா இருப்பாரா அப்படின்னு கண் சிமிட்டாம பாக்குற. எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு மதுரை. இதை பார்த்த உடனே விஷ்ணு சித்தருக்கு, அடடா லட்சக்கணக்கான பேர் பெருமாளை வந்து கண் சிமிட்டாம பார்த்தா அவருக்கு கண்ணு போட்டு போயிடாதா, அவருக்கு கண்ணு போட்டு போயிடாதா, அவருக்கு பல்லாண்டு பாடுறாரு. திருப்பல்லாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பாட்டு பாடுற. அப்படி பகவானுக்கே பல்லாண்டு வாழ்க்கை பாடினதுனால அந்த விஷ்ணு சித்தர் எல்லோராலும் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார். பெரியாழ்வார். சோ இப்படி இந்த 4 கேள்விக்கான பதில் இங்க இருக்கு பாகவதத்துல. கிருஷ்ணர் தான் பரமாத்மா. அவருக்கு பக்தி தொண்டு செய்யறது மூலமா நம்ம அவர் மேல அன்பை வளர்த்துக்க முடியும். அவர் தான் வாழ்க்கையின் இறுதி லட்சியம். இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி பக்தி மார்க்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. நாம ஜெபம் மூலமா ரொம்ப சுலபமா இந்த பிறப்பு சம்சார சாகரத்தை கலந்து விடணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி
रंद्रा श्रीमद् भागवतम की जय।